Dr. Harikrishan Parthasarathi from Apollo Hospital Vanagaram. இன்னைக்கு வந்து ஒரு ஒர்க்ஷாப் நடத்தணும். அதில் வந்து ஒரு டஃப் பிளாக்ஸ், அதாவது 100% அடைப்புகள், நம்ம ஓப்பன் பண்ண முடியாத அடைப்புகள் எல்லாம் எப்படி ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்றத வந்து ஜாப்பனீஸ் ஆப்ரேட்டர் டாக்டர் டோமோஹைகோ டெரமோட்டோ வச்சு நாம் இன்றைக்கி அது பண்ணோம். இதில் வந்து ஒரு 25-30 கார்டியாலஜி டாக்டர்ஸ் ஃப்ரம் சென்னை வந்தாங்க இதை பங்கேற்கிறதுக்கு. நாங்கள் வந்து இன்றைக்கி இப்போ இந்தியாவில் வந்து யங் ஹார்ட் அட்டாக்ஸ் ரொம்ப அதிகமாகிட்டது. இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட டெக்னிக் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ யங் பீப்புள் எல்லாம் அவேராக இருக்கணும். சின்ன வயசுலேயே எல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு பிளாக்ஸ் இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது. நாம் வந்து எல்லாம் ஹெல்த்தியாக சாப்பிடணும், எக்ஸசைஸ் பண்ணணும், கெட்ட பழக்கங்கள்லாம் நம்ம விட்டுறணும். அதுக்கப்புறம் நாம் வந்து ரெகுலர் செக்கப்ஸில் ஏதாவது தெரிய வந்ததுன்னா அந்த அபாய அறிகுறிகளில் கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதை கரெக்டான விதத்தில் ட்ரீட் பண்ணணும். ஃபுட்டு சம்மந்தமாக எப்படி சார்? ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து ஃப்ரையான ஐட்டம்ஸு, கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய சாப்பிட்றது நம்ம கலாச்சாரம். ஆக்சுவலி ரைஸு அந்த விதத்தில் அந்த பேஸ் இருக்கலாம், அதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு நிறைய காய்கறிகள், கீரை வகைகள் அதெல்லாம் சாப்பிடுங்க. ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடுங்க. நான் வெஜிடேரியன் ஐட்டம்ஸில் கொழுப்பு சக்தி அதிகமாக இருக்கிற மட்டன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. பட் அந்த விதத்தில் வந்து ஃபுட்ஸ் இப்போ வந்து நம்ம சின்ன வயசில் பார்க்க போனீங்கன்னா நிறைய பேருக்கு ஃபுட்டு தான் மேஜர் ப்ராப்ளம் ஆக்சுவலாக. ஸோ வேறு எந்த பழக்கமும் கெட்ட பழக்கம் இல்லை சார், எனக்கு வெறும் சாப்பாடு மாத்திரம் நம்ம போஜன பிரியன் அப்படின்வாங்க. அது வந்து அதுதான் மேஜர் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அந்த கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு அது வந்து ஜீரணமாகி போயிடும், ஆனால் வந்து ஒரு பெரிய தொப்பையாக வளர்ந்துடும். அதுதான் எல்லாத்துக்கும் மேஜர் காரணமே. சார் இப்போ நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா இப்போ மட்டன் சாப்பிடாதுன்னு சொல்கிறீங்க, பட் சிக்கனில் வந்து இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறைய போடுறாங்க இல்லையா, அதனால நிறைய ப்ராப்ளம். ஆமாம், நீங்கள் வந்து அதை வந்து செலக்ட் பண்ணி சாப்பிட்றது நல்லது. நீங்கள் சொல்கிறது கரெக்டான கேள்வி. இப்போ வந்து அதில் வந்து நீங்கள் நாட்டுக்கோழி அது மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுறது நல்லது. நேச்சுரலாக நாம் இருக்கிற ப்ரோட்டீன் சாப்பிட்றது பெட்டரு. எக்கு கூட நீங்கள் பார்த்து சாப்பிடணும், எல்லோ எடுத்துகிட்டு ஒயிட் சாப்பிடணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தயார் பண்ணுறது மாதிரி இருக்கிற மாதிரி சாப்பிட்றது நல்லது. ஃபிஷ் வந்து ஆர்டிஃபிஷியல் கல்ச்சர் இல்லாமல் நேச்சுரலாக வர ஃபிஷ்ஷுங்க சாப்பிட்றது நல்லது. சின்ன குழந்தைங்க இப்போது சைல்டுஹுட்லேருந்து தான் ஃபுட் ஹேபிட்டு சரியாகவே இல்லை. இப்போது ஆமாம், அதை பற்றி கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க. இது வந்து எப்படின்னா வந்து இப்போது சின்ன வயசுலேயே வந்து எப்போ பார்த்தாலும் மொபைல் ஃபோன் பார்த்துக்கிட்டு அது என்ன சாப்பிட்றாங்க கூட தெரியாமல் ஆவான்னு சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து நிறைய ஃப்ரை ஐட்டம்ஸ், சிப்ஸ் பேக்கெட்டு, ஜூஸஸ்ஸு, அப்புறம் ஸ்வீட்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது. இது என்னென்னா வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து உடற்பயிற்சி கம்மியாக இருக்குது. அது இல்லாமல் சாப்பிட்றது வந்து ரொம்ப அதிகமாகிட்டது. ஆக்சுவலாக கஷ்டப்பட்டு உழைக்கிறது கிடையாது யாருமே. ஸோ இந்த மாதிரி கன்வீனியன்ஸ் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஜங்க் ஃபுட்டு, பீட்ஸா, பர்கரு, அப்புறம் ஃப்ரைஸு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு அம்மா சமைக்கிற ஃபுட்டு கரெக்டாக டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு போயிட்டு அதை சாப்பிட்டு ஸ்நாக் ஐட்டம்ஸ் இதெல்லாம் கம்மி பண்ணுறது எல்லாத்துக்குமே நல்லது. எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ சின்ன வயசு தானே, நெய் ஊற்றிக்கோ, சின்ன வயசு தானே இது சாப்பிட்லாம், வளர குழந்தை தான் சாப்பிட்லாம் இப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எடுக்கக்கூடாது. நல்லா எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு கம்மியாக உணவு வகைகளை வந்து கரெக்டாக நம்ம என்னென்ன வேணுமோ சூஸ் பண்ணி கரெக்டாக சாப்பிட்றது பெட்டர். உங்கள் பேர் சொல்லுங்கள். நான் டாக்டர் ஹரிகிருஷ்ணன் பார்த்தசாரதி, சீனியர் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட், அப்போலோ ஹாஸ்பிட்டல், வானகம். தேங்க்யூ வெரி மச்.